எம்ஜிஆர் சாரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எம்ஜிஆர் வந்து இப்படி லோ ஆங்கிளில் இப்படி வச்சுட்டு எம்ஜிஆர் அங்கே நிற்கிறாரு இப்படி எடுத்தார். சுந்தரம்பிள்ளை கொஞ்சம் கேமரா தூக்குங்கன்னாரு. அவரோட முகம் அளவுக்கு தூக்க சொல்லிட்டார். அப்புறம் தான் அவர் சொன்னார், இப்படி எடுத்தீங்கன்னா. வாட் இஸ் தட் ஒன் பிகெஸ்ட் திங் யூ லேர்ன் ஃப்ரம் கேபி? இல்லை, கேபி சார் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அவர் படங்கள் பார்த்து தான் ஃப்ரேமிங் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும்னு நினச்ச ஆள் நான். அவர் படத்தில் ஸ்டில் ஒர்க் பண்ணுறதே கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி டெப்த் ஆஃப் ஃபீல்டெலாம் வச்சு ஷார்ப்பாக எக்ஸ்போஷர் வச்சு எல்லாரும் கொஞ்சம் ஸ்டடியாக நிற்க வச்சு. ஃபஸ்ட் படம்னா சிவகுமார் தான். பட் நான் கேட்காமே அவர் வந்து ஜப்பானுக்கு ஒரு படத்துக்கு போனார். அவர் அந்த படத்துக்கு போயிட்டு வந்து எனக்கு ஒரு அஷாய் பண்டாக்ஸ் கேமரா ஒன்று புதுசாக புது கேமரா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அரவிந்த் சாமி 2-3 படம் ஒர்க் பண்ணேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ப்ராக்டிஸ், அது என்னன்னு எனக்கு புரியல. ஒரு வாட்டி சாப்பிட்ட சொன்னார், அப்புறம் இன்னொரு வாட்டி கொஞ்சம் ரஃபாக சொன்னார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா யார் இருந்தாங்க சார்? லைக் செலிபிரிட்டி ஃப்ரெண்ட், வெரி ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்னா சிவகுமார் தான். சிவகுமார் ஃப்ரெண்டு இல்லாமல் வெல்விஷர். ஒரு இன்சிடென்ட் என்னென்னா, அப்போ அவர் ஜென்ரலாக சொல்லுவார், ரவி வந்து லேஸில் எடுக்க மாட்டான், இப்படி திரும்பி அப்படி திரும்பி இப்படி திரும்பி இது உயிர் எடுத்துக்கு, ஆனால் பெஸ்ட் ஆங்கிள் எடுப்பான் அப்படின்னு சொல்லுவார். பட் நான் கேட்காமே அவர் வந்து ஜப்பானுக்கு ஒரு படத்துக்கு போனார். அவர் அந்த படத்துக்கு போயிட்டு வந்து எனக்கு ஒரு அஷாய் பண்டாக்ஸ் கேமரா ஒன்று புதுசாக புது கேமரா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. வாங்கிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணார். ஓகே, அந்த அளவுக்கு அவர் என் மேலே ஒரு பிரியம் இருந்தது. அண்ட் என் வீட்டு ஃபங்க்ஷன் எல்லா இது வரைக்கும், எங்கள் அப்பா சாவு வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து போனேன். இப்போ சிவகுமார் சார் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஹிஸ் பேசிக்கலி அன் ஆர்டிஸ்ட். அவர் வந்து ஒரு நல்ல ஓவிய கலைஞர். ஸோ அவருக்குமே அந்த ஃப்ரேமிங்ஸ் மேலே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ உங்கள் 2 பேருக்குள்ள அந்த ஏன்னா ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஆர்ட் இட்ஸ் சம்வேர் வெரி க்ளோஸ் டு இட். ஸோ நீங்கள் அதை பற்றி நிறைய பேசுறது உண்டா சார்? இல்லை, அது என்னென்னா, அதுக்கு நான் வேறு டைரக்டர் வேறு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணிட்டு பிஸியாக அப்படி இருந்ததுனால எப்போயாவது தான் மீட் பண்ணுவோம். இந்த மாதிரி அக்கேஷ்னலி தான் மீட் பண்ணி இது பண்ணுவோம். அப்போ ஜென்ரலாக எப்படி இருக்க ஹெல்த்து, அவர் வீட்டு ஃபேமிலியெல்லாம் எல்லோரையும் விசாரிப்பார், எல்லார் பேரும் ஞாபகம் வச்சுட்டு கேட்பார். அந்த மாதிரி தான் நம்ம பர்சனல் இது தான் பேசுகிறது தான். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேச இல்லை. ஏன்னா இன்னொன்று என்னென்னா, அப்போ நம்ம அவர் வந்து ஆர்ட்டு, நமது ஃபோட்டோகிராஃபின்னும் போது அவர்கிட்ட போய் அதை வந்து என்னன்னு கேட்கணும் அப்படின்றது ஒரு நமக்கு தெளிவு இல்லை அப்போ அந்த வயசில். பட் அதை தாண்டி நீங்கள் நிறைய செலிபிரிட்டிஸோட மீட் பண்ணியிருக்கிறீங்க. அப்படின்னு தாண்டி எம்ஜிஆர் சாரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது நைட் பிஃபோர் மீட்டிங் எம்ஜிஆர் ஆர்? இல்லை, எம்ஜிஆர் வந்து ஆக்சுவலாக நான் சுபாஷ் சந்திரத்திட்ட இருக்கும்போது எம்ஜிஆர் படம் 3 படம் சுபாஷ் சந்திரன் ஒர்க் பண்ணார். இதே வினை, சிரித்து வாழாண்டு, பல்லாண்டு வாழ்க, 3க்கும் நான் அசிஸ்டண்டாக போயிருக்கேன். அதில் தான் கற்றுக்கிட்டது ஒன்று மெயினாக அவர்கிட்ட அந்த படம் ஒர்க் பண்ணும்போது, ஃபஸ்ட்டு படம் இதே வினைன்னு ஒரு படம், அதுக்கு மேக்கப் டெஸ்ட் எடுத்தாங்க. அப்போ எடுக்கும்போது என் குருநாதர் வந்து அப்போல்லாம் அந்த கேமரா வந்து ஸ்டாண்டில் போட்டு தான் எடுக்கணும். ஸ்டாண்டில் போட்டுட்டு இப்படி லோ ஆங்கிளில் இப்படி வச்சுட்டு எம்ஜிஆர் அங்கே நிற்கிறாரு, இப்படி எடுத்தார். என் குருநாதரை வந்து சுந்தரம் பிள்ளை, சுந்தரம் அவர் பேர் சுபாஷ் சுந்தர்னு. ஆனால் சுந்தரம் பிள்ளைன்னு சொல்கிறார். சுந்தரம் பிள்ளை கொஞ்சம் கேமரா தூக்குங்கன்னாரு. எனக்கு புரியல. நல்ல ஹைட் தூக்கிட்டு அவரோட முகம் அளவுக்கு தூக்க சொல்லிட்டார். ஹை லெவலுக்கு வந்துருச்சு, ஹை லெவலுக்கு கொண்டு வந்துட்டார். கேமரா எடுத்து இப்போ எடுங்கன்னு சொல்லிட்டார். அப்புறம் தான் அவர் சொன்னார், இப்படி எடுத்தீங்கன்னா இந்த இது வந்து இந்த சின்ன டபுள் சின், அவருக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருந்து அது தெரியும், அது அவாய்ட் பண்ண சொல்கிறார் அவர். பட் அவருக்கு என்னென்னா, அவர் படங்களுக்கு எல்லாம் நாகராஜ ராவன் தான் ஒரு லெஜெண்டு. அவர் தான் அவர் பர்சனலாக எல்லா படம், ஏன்னா அவரோட வீக்னஸ் அவாய்ட் பண்ணி எடுக்கக்கூடியவர். அதனால அவர் தான் இது வந்து ஆனந்தவுடன் மணியன் வந்து அவருக்கு அவரோட படம்னால இவர் சுபாஷ் சந்திரன் அவருக்கு பெட்டு ஃபோட்டோகிராஃபர், அதனால அவர் ரெக்கமெண்ட் பண்ணி அதனால தான் அவருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடச்சிது. அதனால் பட் அவருக்கு தெரியாதுல்ல சுபாஷ் சந்திரத்துக்கு இந்த மாதிரி ஒன்று விஷயன்றது. அப்போ நானாக கற்றுக்கிட்டேன் அதுலேருந்து. அப்போ அந்த மாதிரி யாருக்காவது கொஞ்சம் இப்படி இருந்ததுன்னா இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி நான் வந்து இதை வந்து நான் அப்ளை பண்ணேன். அப்புறம் ஸ்ரீதேவியெல்லாம் எடுக்கும். ஸ்ரீதேவிக்கு பார்த்தீங்கன்னா இந்த நோஸ் ஹோல்ஸ் பெருசாக தெரியும். இப்போ கேமரா இங்கே வச்சு எடுத்திங்கன்னா அது இன்னும் பெருசாக தெரியும், இது ப்ராமினெண்ட்டாக தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஸ்ரீதேவி அது கொஞ்சம் நான் கேமரா ஆகிட்டு தூக்குவேன், இன்னொன்று நீங்கள் கொஞ்சம் டவுன் பண்ணுங்கள், ஃபேஸை டவுன் பண்ணுங்கள் அப்படி சொல்லி இப்படி பண்ணும்போது அந்த நோஸ் ஹோல்ஸ் தெரியாது. இப்படிலாம் எடுப்பேன். இது கற்றுக்கிட்டதுக்கு மெயின் ரீசன் வந்து எம்ஜிஆர். அந்த அவர் சொல்லி கூட அப்படி அவர் குருநாதர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார்.
அது மாதிரி எடுக்கக்கூடாது. அது ஒரு அப்போ அதில் வந்து ஒருத்தரோட வீக்னஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அது தெரிஞ்சுக்கிட்டு அதனால தான் எனக்கு வந்து ஒரு எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கிட்டையும் என் மேலே ஒரு பிரியம் வர்றதுக்கு காரணம், நம்ம அவங்களோட வீக்னஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி அந்த ஆங்கிள்லாம் பார்த்து எடுக்கிறதுனால தான். ஓகே, ஓகே சார். அண்ட் நீங்க சினிமாக்கு வர்றதுக்கு இன்னொரு பெரிய இன்ஸ்பிரேஷன் கேபி சார். ஸோ கேபி சாருடைய ஃப்ரேமிங்ஸ், கேபி சாருடைய படங்கள் அப்படிங்கிறது. ஸோ அவருடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அவருடைய ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த ஜேர்னியில் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருந்திருக்குல்ல. ஸோ வாட் இஸ் தட் ஒன் பிகஸ்ட் திங் யூ லேர்ன் ஃப்ரம் கேபி சார்? இல்லை, கேபி சார் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். எனக்கு ஆக்சுவலாக நான் வந்து அந்த காலத்தில் அவர் படங்கள் பார்த்து தான் ஃப்ரேமிங் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும்னு நினச்ச ஆள் நான். ஒரு ஆர்டிஸ்ட் இங்கே, ஒரு ஆர்டிஸ்ட் பின்னால், இன்னொரு ஆர்டிஸ்ட் அப்படி தான் அவர் எடுப்பார். அவர் படத்தில் ஸ்டில் ஒர்க் பண்ணுறதே கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி டெப்த் ஆஃப் ஃபீல்ட்லாம் வச்சு, ஷார்ப்பாக எக்ஸ்போஷர் வச்சு, எல்லாரையும் கொஞ்சம் ஸ்டடியாக நிற்க வச்சு அப்போ தான் எடுத்தால் தான். இல்லைனா இங்கே ஃபோக்கஸ் பண்ணால் அங்கே அவுட்டாக இருக்கும். இது எல்லோரும் ஷார்ப்பாக வரணுன்னா அப்படிலாம் எடுப்போம். அப்படிலாம் அது அவர் படத்துலாம் கற்றுக்கிட்டேன் நம்ம. பட் என்னென்னா அவர் தான் அதுக்கு முன்னாடி அவர் சினிமா படம் பார்த்துட்டு, அவர் படங்கள் பார்த்துட்டு தான் இன்ஸ்பயர் ஆகி அந்த ஃப்ரேமிங்ஸ் எல்லாம் இது பண்ணேன். அதனால நான் என்ன பண்ணேன், நான் அந்த காலத்தில் வந்து குரூப் ஃபோட்டோ இளையராஜாலாம் எடுத்திருப்பேன் நான். இளையராஜா அவங்க குரூப் எல்லாம் டெக்னீஷியன்ஸ் ஒரு படியில் அப்படி இருப்பாங்க. ஏன்னா மாமூலாக நின்று எடுக்கக்கூடாது, ஏதாவது வித்தியாசமாக அப்படி எடுக்கலாம் அப்படின்லாம் நான் அந்த காலத்தில் அப்படி தான் எடுப்பேன். அதற்கு காரணம் வந்து பாலச்சந்தர் சார் தான். அதுதான் என் மானசீக குருன்னு சொல்லுவேன் அவர் பாலச்சந்தர். அடுத்தது வந்து நமக்கு கமல் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக எடுப்பார். அவரும் நமக்கு அவரோட ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு வெறி வரும். ஓகே, அதெல்லாம் இருக்கணும். பட் பாலச்சந்தர் தான் வந்து நான் நிறைய விஷயங்கள் நான் வந்து இதாகிறதுக்கு அவர் தான் அதே மாதிரியான அந்த ஷேடோ ப்ளே அண்டு ரிஃப்ளெக்ஷன்ஸ் நிறைய அவர் எடுப்பார். அதெல்லாம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நானும் அதே மாதிரி நிறைய விஷயம் ட்ரை பண்ணேன். அண்ட் இன்னொன்று அந்த காலகட்டங்களில் ரஜினி சார், கமல் சாருடைய பீக் ஸ்டார்டம்க்கு அப்புறம் மோகன் சாருடைய ஸ்டார்டம் இருந்தது. நீங்க அவருக்கு பயங்கர க்ளோஸ். அந்த ஸ்டார்டம் உங்களால் பார்க்க முடிஞ்சதா? மோகன் சார் இப்படிப்பட்ட ஒரு ரீச்சுக்கு வருவார், ஹி ஹாஸ் தட் சார்ம் அப்படின்றது? இல்லை அப்படி இது இல்லை. ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்டு, அவரோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஒர்க் பண்ணுறேன். நெஞ்சத்துக்கு இல்லாது அதுலேருந்து ஒர்க் பண்ணுறேன். பட் என்னன்னா அவனோட பிஹேவியர்னு அதெல்லாம் தெரியும் எனக்கு. பிஹேவியர் அண்ட் டவுன் டு எர்த் இருக்கிற ஆர்டிஸ்ட்லேயே ரொம்ப டவுன் டு எர்த்து. அப்படியே ரோட்டில் போயிட்டு ஏதோ இந்த டீக்கெட்டில் இறங்கி அப்படி சாப்பிட்றது, அந்த மாதிரிலாம் ரொம்ப டவுன் டு எர்த்து. எல்லார்ட்டையும் நல்லா பேசுகிறது, டெக்னீஷியனுக்கெலாம் படம் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்ல கேரக்டரு. பட்டு இந்த அளவுக்கு ரீச் ஆகுவான்றது தெரியாது. பட் நல்ல ஆர்டிஸ்ட்டும் தெரியும், நல்ல இதாக தெரியும். இப்போ பயணங்கள் முடிவுதலுக்கே நான் வந்து கங்கை அம்மன்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணேன். இவர் ஆக்சுவலாக அதுக்கு வந்து நடிகர் சுரேஷ் தான் நடிக்க வேண்டியது. பயணங்கள் முடிவதில்லை சுரேஷ் தான் நடிக்க வேண்டியது. கங்கை அம்மன் தான் இன்சார்ஜ் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அவர்கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி. அவர் அப்போ தான் கரெக்டாக சுரேஷ் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி இதாகிட்டார், கொஞ்சம் பெட் ரிட்டன் ஆகிட்டார். அந்த டைமில் மோகனை அழைச்சிட்டு டிவிஎஸ் 50 அழைச்சிட்டு போய் கங்கை அம்மன்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இவரை நல்லா ஆக்ட் பண்ணுவான், நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி, அப்புறம் கங்கை அம்மன் இவரை இது புக் பண்ணிவிட்டு அந்த படம் அவருக்கு பெரிய லைஃப் இருந்தது. அந்த மாதிரி தான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் வழிய மற்றபடி நல்லா வருவான்னு தெரியும். பட் இந்த அளவுக்கு சில்வர் ஜூப்ளி ஹீரோவாக இருப்பான்னு தெரியாது. பட் அது வந்து அவரோட திறமை இதுதான் அண்டு டெடிகேஷன் தான். ஓகே சார். யாரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது சார்? சமன் வெரி டிஃபிகல்ட்டுன்றது இல்லை. ஒரு சில ஆர்டிஸ்ட் போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க அதான் சொல்கிறேன், அந்த ஆக்ட் பண்ணி அந்த டயர்டில் இருப்பார். நம்ம அப்போ அது முடிஞ்சு வந்தால் நம்ம கேட்கணும் ஸ்டில்ன்றது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் என்னன்னா நமக்கு ஹைஸ்பீட் ஃபிலிம் கிடைக்காது. ஒரு 100 டேஸோ அந்த ரேஞ்சுக்கு தான் ஃபிலிம் கிடைக்கும். 400 டேஸோலாம் அந்த தான் எடுக்க முடியும் ஆக்ஷனில். அதெல்லாம் ஃபாரின்லேருந்து வரணும், கிடைக்கிறது கஷ்டம். இம்போர்ட் பண்ணுவீங்க அங்கேருந்து வர? ஆமாம் வரும். பட் அது அப்போல்லாம் அது கிடைக்காது, அது கொஞ்சம் டிமாண்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம சொல்லி எடுக்க வேண்டியதாகிடும். அதனால கொஞ்சம் சில நேரத்தில் சிரமமாக இருக்கும் வழிய. மற்றபடி சில பேர் வந்து இப்போ அரவிந்த் சாமி 2-3 படம் ஒர்க் பண்ணேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ப்ராக்டிஸ், அது என்னென்னு எனக்கு புரியல. ரவி கேமரா பார்த்துல நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க, நின்றுட்டு கிளிக் பண்ணாத, எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்றாரு. எனக்கு அது புரியல என்னென்னு பாவம். சரி, அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஷட்டரை கிளிக் பண்ணாலும் சவுண்ட் வராத மாதிரி கேமரா வாங்கினது காரணமே அரவிந்த் சாமி தான். ஓகே.
ஏன்னா இப்போ 2-3 வாட்டி எடுத்து ரவி அது அவ்வளோ ஒரு வாட்டி சாப்பிட்ட சொன்னார், அப்புறம் இன்னொரு வாட்டி கொஞ்சம் ரஃபாக சொன்னார் கிளிக் பண்ணுங்க, அப்புறம் நின்னாலே அவருக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்றாரு. கேமரா பக்கத்தில் நிற்காதீங்க, யாரும் கேமரா பக்கத்தில் நிற்காதீங்க, அது எனக்கு இதாகுது அப்படி என்னமோ அவருக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த சவுண்டு கேட்காத அளவுக்கு ஒரு சோனியில் ஒரு கேமரா இருந்தது, அது வாங்கினேன் நான். ஸோ அதுக்காகவே நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்துருக்கேன். ஆமாம் ஆமாம். ஓகே சார். ஏன்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம, ஏன்னா ஆர்டிஸ்ட்டும் ஃப்ரீயாக விடணும், நம்ம வந்து நம்ம வேலைக்காக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வாங்க இதாக இருக்கும். அந்த மாதிரி வேற செலிப்ஸ் உங்க ஃபோட்டோவை இன்னும் செரிஷ் பண்ற மாதிரி நீங்க பார்த்து இன்னும் அவங்க அந்த ஃபோட்டோவை வந்து தன்னுடைய ஃபேவரட் லிஸ்ட்லேயே வச்சிருக்கிற மாதிரி இல்லை அது மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாரும் அவங்க பர்சனல் இது பெட்ரூமில் வச்சுட்டு ஃபோட்டோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போய் பார்த்ததில்லை, அவங்களே சொல்லுவாங்க அந்த மாதிரி. அப்படிதான். ஓகே ஓகே சார். ஸோ இந்த கேமரா அட்வான்ஸ்மெண்ட் வர்றப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? லைக் இப்போ டிஜிட்டல்லேருந்து ஃபிலிம்லேருந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது, அண்ட் அதுக்கப்புறம் இப்போ இன்னும் அட்வான்ஸ்டாக மிரர்லெஸ் அளவுக்கு நம்ம போயிட்டோம். ஸோ இந்த அட்வான்ஸ்மெண்ட் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி? இல்லை அது அட்வான்ஸ்மெண்ட் நான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இதில் நான் தான் எல்லாத்துக்கும் வந்து அப்பப்போ அதுக்கு அடாப்ட் பண்ணி ஆகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கேமரா நான் தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபில் நான் தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். இமேஜ் A1 லண்டனில் வாங்கினேன். அது ஒரு கேமரா, ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா. அது மாதிரி எல்லாத்துக்கும் நானே முன்னாடி கொஞ்சம் ஏதோ வித்தியாசமாக பண்ணும் போது இப்போ லேட்டஸ்ட்டாக இதுதான் வந்திருக்கு அப்படின்போது சரி அதை பற்றி எதாவது தெரிஞ்சுக்குவோம் அப்படி சொல்லி அப்போ வந்து ஆனால் பெரிய அதுக்கு நாலேஜும் இருக்காது. அப்போ வந்து பெரிய இன்டர்நெட்டு அது இதெல்லாம் பெருசாக அதில் தெரியாது. தெரிஞ்ச புக்ஸு அதை வாங்கி பார்த்து அப்படி தான் பேசிக்காக அதுக்கு தகுந்த அடாப்ட் ஆகிட்டே இருந்தேன் நான். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மிரர்லெஸ்க்கு மாறினேன் நான். அப்படி ஒன்றுனா மாறினேன். எப்படி இருக்குது சார் அந்த சேஞ்ச் ஓவராக பார்க்குறப்ப அந்த மிரர்லெஸ் ஃப்ரம்? இல்லை இது என்னென்னா இது வந்து ஈஸியாக ஒரு இதாகி போச்சு. ஒரு எடுத்துகிட்டு இன்னொன்று சரியில்லை, இன்னொன்று எடுக்கலான்னு இருக்கு. அப்போ வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது. நம்ம எடுத்தது நல்லா வந்திருக்கா, கண்ணு மூடிட்டாங்களா, இது கண்ணு மூடாமல் இருக்கணும், இது நல்லா இருக்கா, இந்த ஆங்கிளில் கரெக்டாக இருந்திருக்கா, லைட்டிங் கரெக்டாக இருந்ததா, இதெல்லாம் நமக்கு அந்த டெவலப் ஆகி பிரிண்ட் போடுற வரைக்கும் நமக்கு அந்த ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், மனசில் ஒரு க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் இப்போ இல்லை. ஆனால் இன்னொன்று இது யார் வேணால் எடுக்கலான்ற மாதிரி வந்துடுச்சு. அது முன்னாடினா இவங்க தான் இந்த ஃபோட்டோகிராஃபர் வச்சுருந்தா தான் எடுக்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு அந்த ஃபோட்டோகிராஃபி தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு வேல்யூ இருந்தது. இப்போ அது இல்லை. இப்போ ஈவன் செல்ஃபோன் வச்சு எடுக்கலான்ற அளவுக்கு ஆனோன்னு இன்னும் யார் அதை பற்றி அவங்கள ஃபோட்டோகிராஃபரை பற்றி கேரே இல்லை அவங்களுக்கு. முன்னாடியெல்லாம் சார் ரஜினி கூட ஒரு ஃபோட்டோ எடுங்க சார் அப்படின்னு கெஞ்சுவாங்க. அந்த காலத்தில் கமல் கூட ஒரு ஃபோட்டோ எடுங்க சார் அப்படின்வாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. அவங்களே செல்ஃபோன் வச்சுக்கிட்டு பக்கத்தில் நின்று எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் ஏஐ வந்தோடனே ரஜினி போஸ்ட் பண்ணலன்னா கூட ரஜினியை ஃபோட்டோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, போட்டு இவங்க எடுத்துடுறாங்க அந்த மாதிரி ஏஐயில். பட் ஏஐலாம் வந்த அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் தான். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. சும்மா அது கமெண்ட் பண்ணி இந்த இது என்ன இது வேணும்னா அது பிரயோஜனம் இல்லைல்ல. கரெக்ட். நம்ம கிரியேட் பண்ணி அது ரிசல்ட் பார்க்குற வரைக்கும் இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து அதில் இருக்காதுல்ல. கண்டிப்பாக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.